இயேசுவுக்கும் சுவிசேஷத்துக்கும் விரோதமா பிரிவினைகளை உண்டு பண்ணக்கூடிய நபர்கள் சபையில பேர் இருக்கும். சபையில ஒரு கூட்டம் கிறிஸ்துவையும் சுவிசேஷத்தை எதிர்க்கக்கூடிய மக்களை தேவன் வைத்திருப்பார், சபையை பரிசுத்தப்படுத்தவும் நீதியா நடத்துவதற்காக. அப்படி சபையில முதல் தரமான விசுவாசத்தையும் ஆத்தும ரட்சிப்பையும் கிறிஸ்துவினுடைய மகிமையும் தேவனுக்கு அடுத்த காரியங்களை முக்கியத்துவப்படுத்த குறித்து சபையில பாத்தீங்கன்னா இந்த 2ஆம் தரமான காரியம் தான் அவனுக்கு பெருசா தெரிஞ்சு. திருவிருந்த எல்லாரும் சேர்ந்து பங்கு போடணும், எல்லாரும் வரணும்னு நினைச்சான். பிரசங்க இடத்துல எல்லாரும் ஏறி வரணும்னு நினைச்சான். பெண்கள் பிரசங்கம்னு நினைச்சாங்க. அந்நிய பாஷை எனக்கு இருக்குன்னு நினைச்சான். வரங்களை குறிச்ச பெருமை பாராட்டணும். போதக அதிகாரங்கள்ல பிரிவினைகளை உண்டு பண்ண பார்த்தாங்க. இந்த சபை உடஞ்சு குழப்பங்கள் நிறைஞ்சதுக்கான காரணமே சுவிசேஷத்தை பிரதானப்படுத்தாம 2ஆம் தரமான காரியங்கள்லாம் அந்த சபை பிரதானப்படுத்துச்சு. அவன் கோவப்படுறான், இவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான், இவன் இப்படி நடந்துட்டு இருக்கிறான், ஒருத்தர் மாறி மாறி குறை சொல்லி கடிச்சிட்டு இருந்தான். அதான் ஏசு அவன் உனக்கு தேவை கிறிஸ்து இயேசுவை பற்றிய உபதேசம் வேற ஒண்ணும் இல்லை. சிலுவையை தவிர சபையில உனக்கு வேற எதுவும் தேவையில்லை. சிலுவையை பற்றிய உபதேசத்தை அல்லாமல் வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதற்கு தீர்மானித்திருந்தேன். அதான் கொண்டிருக்கு சொல்றேன். அப்ப சபையில இடர்கள் உண்டாக்காம பிரிவினைகளை உண்டாக்காம சுவிசேஷத்துக்கு பாத்திரமா நம்ம எல்லாரும் நடந்துக்கணும். திருச்சபைக்குள்ளையும் சுவிசேஷத்துக்கு விரோதமான எந்த இடங்களையும் உண்டாகக்கூடாது. ஒருத்தன் சபையில பிளவுகளை உண்டு பண்றானா பிசாசுடைய கருவியா இருக்கான். சபையை எதிர்க்கிறது என்பது கிறிஸ்துவை நேரடியாக எதிர்ப்பதற்கு சமம். நீங்க இயேசு அடிச்சீங்கன்னா அடி வாங்குவார், இயேசுவை காரி துப்புன முகத்தை கட்டுவார். ஆனா இயேசுடைய சபையில கை வச்சீங்கன்னா சும்மா விட மாட்டார். உலக ராஜ்யத்துல எவன் சபையை ஒண்ணு இல்லாம ஆகணும் அவன் எல்லாம் கொண்டாடினார். உலக வரலாறே இந்த பைபிளையும் இயேசுவையும் உயர்த்தினா அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த பைபிளையும் சுவிசேஷத்தை எவன் புறந்தள்ளி வேற எதை முக்கியத்துவப்படுத்துறானோ அவனுக்கெல்லாம் சாபமும் போர்களும் யுத்தங்களும் தான் வரும்.